இன்றைக்கி வீடியோவில் ஈஸியான அரிசி உப்புமா குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்பால் 1.5 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். மெஷரிங் கப் இல்லாதவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற கால்படியால் 1.5 படி பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதாவது 300 கிராமுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி கூடவே 10லேருந்து 15 மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து இதை ஒரு கிளறி 10 நிமிஷம் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக தான் தெளிக்கணும். தண்ணி தெளிக்கிறனால மிக்சியில் அரிசி ஈஸியாக அரைப்படும். அடுத்து குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஆப்ஷனல் தாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய், இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, இஞ்சி 1/4 டீஸ்பூன் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ உப்புமா பண்ணுறதுக்கு தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி எடுத்துக்கணுங்க. அதாவது 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி, 1/2 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். மொத்தமாக 4.5 கப் தண்ணி எடுத்திருக்கேங்க. படி கணக்குக்கும் இதே தாங்க. 1/4 படியால் 1.5 படி அரிசி எடுத்திங்கன்னா 1/4 படியால் 4.5 படி தண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். வேர்க்கடலை, வெங்காயம், தேங்காய் துருவல் இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க. கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் இல்லாமலே அரிசி உப்புமா பண்ணலாம். சுட தண்ணி இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கணும். அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக ஒரு கிளறிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். தண்ணி கொதி வரதுக்குள்ளே மிக்சி ஜாரில் அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் அரிசி சேர்த்து பல்ஸில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொரன்னு இருக்கணும், நைஸாக இருக்கக்கூடாது. அப்போ தான் உப்புமா பொலன்னு இருக்கும். இப்போ நம்ம இதை சலிச்சு எடுத்துக்கலாம். எதனால் இந்த மாதிரி சலிக்கிறோன்னா உப்புமா நல்லா குழன்னு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக சலிச்சு எடுத்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்னொரு கையில் லைட்டாக கிளறிக்கோங்க. அரிசி சேர்த்ததோ 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு விசில் விடணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், பச்சரிசி உப்புமா குக்கரில் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த உப்புமா 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம்.